தமிழ்நாட்டிலேயே சப்தமாதர்களுக்காக தனிப்பட்ட கோயில் இருக்கிறது ரெண்டே இடத்துல தான். சோழர் காலத்தில் இந்த இடத்துக்கு பேரு வெளிச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 ஆண்டு காலமா தாய் தெய்வ வழிபாடுல சப்தமாதர் வழிபாடு தொடர்ந்து வந்திருக்கு. இந்த கோவில்ல மட்டும்தான் அருவமாகவும் உருவமாகவும் தாய் வழிபாடு நடந்திருக்கு. எப்போ சப்தமாதர் கோயில் இருந்தாலும் வடக்கு நோக்கி மட்டும்தான் அந்த கோயில் இருக்கும். இந்த சப்தமாதர்கள் யாருன்னா ஆண் தெய்வங்களுடைய பெண் அம்சமா பார்த்தாங்க. இது முக்காவாசி சுந்தர சோழர் காலத்து கல்வெட்டா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வணக்கம் மண்மரபு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் பேர் ஸ்ரீ குருராஜ். நான் ஒரு 25 வருஷமாக சோழர் கோயில்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம். அதை மண்மரபு நேயர்களுக்கு நான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த எல்லாருக்குமே இந்த ஜூராசிக் பார்க்குன்ற இந்த டைனோசார்லாம் எழுப்பிட்ட கதை நம்ம பார்த்துருப்போம். அது நிறைய கிளை கதை, இப்போ நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சோழர் காலத்தில் இன்றைக்கி ஒருத்தர் இந்த ஏரியாக்காரர் எழுந்திரிச்சு வந்தார்னா அவர் யாராவது ஒரு 1000 வருஷம் கழிச்சு எழுந்திரிச்சு வர்றவர் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு தான் கேட்பார். எங்கே இருக்கேன்னு சொன்னால் நம்ம அதுக்கு சொல்லக்கூடிய பதில் வேளச்சேரியாக இருக்கும். அவருக்கு அது நிச்சயமாக புரியக்கூடும். ஏன்னா சோழர் காலத்தில் இந்த இடத்துக்கு பேர் வெளிச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லைட்டாக 1000 வருஷத்தில் ஒரு கொம்பு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரும்பான்மையாக இந்த இடம்லாம் ஒரே காட்டுப்பகுதியாக தான் இருந்திருக்கும். பட் 2 இடங்கள் அவருக்கு நிச்சயமாக ஞாபகம் இருந்திருக்கலாம். ஒன்று தண்டீஸ்வரம் சிவன் கோயில், இன்னொன்று சப்தமாதர் கோயில். அவர் எனக்கு அந்த காலத்தில் அந்த இடம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே இடத்துல தான் நம்ம இன்றைக்கி நின்றுட்டுருக்கோம். ஸோ சென்னை வாசிகளுக்கு இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னென்னா 1000 வருஷத்துக்கு மேலேயும் இந்த இடத்தோட புனிதமோ மரபோ மாறாமல் அப்படியே வச்சுருக்கோம். தண்டீஸ்வரம் கோயிலும் அப்படியே இருக்குது. அந்த சப்தமாதர் கோயிலில் தான் நம்ம இன்றைக்கி நிற்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ஏரி. ஏரியில் ஏவை முழுங்கிட்டோம், ரீ மட்டும்தான் பாக்கி இருக்குது. இன்றைக்கி பெரிய ஏரியா இருந்து இன்னைக்கு குட்டையாக இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ தண்ணியாவது கொஞ்சம் இருக்கேப்பான்னு சந்தோஷப்பட்டுப்பார். அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல தான் இன்றைக்கி இருக்கோம். சப்தமாதர் கோயில். தமிழ்நாட்டிலேயே சப்தமாதர்களுக்காக தனிப்பட்ட கோயில் இருக்கிறது ரெண்டே இடத்துல தான். ஒன்று திருச்சி ஆலம்பாக்கம் பக்கத்தில் இருக்குது, இன்னொன்று சென்னையில் வேளச்சேரியில் இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த 1000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு சோழர் கோயிலில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் இந்த சப்தமாதர்கள்ங்கிறது ஒரு சின்ன காணொலி வழியாக பார்த்துட்டு மறுபடியும் கோயிலுக்கு வரலாம். நம்ம சொன்ன மாதிரி இந்த சப்த மாதர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தாய் தெய்வ வழிபாடுங்கிறது இந்தியாவில் பல 1000 வருடமாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 5000 ஆண்டு காலமாக தாய் தெய்வ வழிபாடில் சப்தமாதர் வழிபாடு தொடர்ந்து வந்திருக்கு. பல தாய் வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் நலிஞ்சு போயிருக்கலாம். தவ்வை இல்லை கொற்றவை அந்த மாதிரி வழிபாடு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதெல்லாம் கூட கொஞ்சம் நலிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் சப்தமாதர் வழிபாடுங்கிறது கொஞ்சம் கூட குறையாமல் ஒரு 5000 வருடமாக நம்மக்கிட்ட தொடர்ந்து வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 7 பெண் தெய்வங்களை இது குறிக்குது. இந்த 7 பெண் தெய்வங்கள் சப்தமாதர்கள் தானாங்கிற ஆராய்ச்சி நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் தாய் தெய்வங்களை தாயை தெய்வமாக வழிபட்ட ஒரு மரபு சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவங்களும் 7 தாய்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பெரும்பான்மையாக சப்தமாதராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குப்தர் காலம், குப்தர் குஷானர் இவங்க காலத்துலேருந்து சப்தமாதருங்கிறது உறுதியாக அந்த பேரோட வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேய புராணத்தில் தேவி மகாத்மியம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தாயை பற்றி சொல்லக்கூடிய ஒரு 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 இது பக்தி பாடல். அதில் சப்தமாதர்கள் பற்றி எல்லா சப்தமாதர்களை பற்றியும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது
குப்தர் காலத்தில் பண்ண ஒரு சப்தமாத்ரிகா குகை கோயில் போதாபத்தாரி அப்படிங்கிற இடத்துல மத்திய பிரதேஷில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற அஜந்தா எல்லோரா, அதில் எல்லோரா கோயில்களில் சப்தமாத்ரிகா வழிபாடு இருந்ததற்கான இன்னொரு குகை கோயில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வருவோம். நம்மளுக்கு பல்லவர்கள் சோழர்கள் ரொம்பவே நமக்கு நெருங்கியவங்க. அதில் எல்லாத்துலேயும் பல்லவர்கள் முன்னோடினே சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் சப்தமாதருக்கான ஒரு பெரிய ஒரு 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 பேனல் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஸோ பல்லவர் காலத்திலேருந்து சப்தமாதிரிகள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. இப்போ சோழ நாட்டுக்கு வரோம். மலையடிப்பட்டிங்கிறது கொஞ்சம் பாண்டிய நாடு அந்த கருத்து இருக்குது. இருந்தாலும் பாண்டிய சோழ நாட்டில் மறுபடியும் இன்னொரு குகை கோயிலில் நீங்கள் 7 மாதர்கள் இருந்ததுக்கான ஒரு காணொலியை பார்க்குறீங்க. இது வந்து திருநெடுங்குளம் அப்படின்னு ஒரு சோழர் கோயில். அதுலேயும் இந்த 7 மாதர்களுக்கான துணை தெய்வங்களாக பரிவார தெய்வங்களாக வச்சுருக்காங்க. பட் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் சப்த மாதர்களுக்காக தனித்த கோயில் கட்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இந்த 7 கல் வழிபாடுங்கிறது நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். சின்ன சின்ன செங்கல்கள், 7 செங்கல்கள், சின்ன கற்கள், 7 கற்கள், அதை வந்து வழிபட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஆங்கிலத்தில் அன்ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் அருவமாக தாயை வழிபடுதல். ஸோ ஒரு கல்லை, அந்த 7 கற்களை அருவமாக தாயாக வழிபடுற ஒரு மரபு இருந்திருக்கு. இந்த கோவிலில் மட்டும்தான் அருவமாகவும் உருவமாகவும் தாய் வழிபாடு நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் 7 சப்த மாதர்களும் இருக்காங்க. அவங்க யாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கோயிலில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அருவமான ஒரு வழிபாடு நடந்திருக்கு. 7 கற்கள் இருக்குது, அதையும் வழிபட்டு வராங்க. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில். அதுவும் இந்த நவராத்திரி சீசனில் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். சக்தி வழிபாடுக்கு இந்த மாதிரி 2 சேர்ந்த இடங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம், இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு அருவமான ஒரு வழிபாடை பற்றி இந்த காணொலியில் பார்க்குறீங்க. 7 பலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 பலிக்கல் 7 மாதர்களை குறிக்கிறது. 2 கல் அங்கேயும் இங்கேயும் இருக்கும். எப்பயுமே சப்த மாதர்களுக்கு ஒரு பக்கம் விநாயகரும் இன்னொரு பக்கம் வீரபத்ரரும் இருப்பாங்க. அந்த விநாயகர் வீரபத்ரரும் தான் அந்த சின்ன பலிக்கல்லாம் இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு சப்தமாதர்களை பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ சப்தமாதர் கோயில் இருந்தாலும் வடக்கு நோக்கி மட்டும்தான் அந்த கோயில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சப்தமாதர் கோயிலும் வடக்கு நோக்கி இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான சப்தமாதர்களுடைய கோயிலோட கூகுள் சேட்டலைட் மேப்பை நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வேளச்சேரியோட சேட்டலைட் மேப்பு, இது வந்து ஆலம்பாக்கம் செல்லியம்மன் கோயிலோட சேட்டலைட் மேப். ரெண்டுமே நேர் வடக்கை நோக்கி அமைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த அம்மனுக்கு வடக்கு வாசல் செல்வி அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அந்த செல்வி தான் மருவி காலப்போக்கில் செல்லி அம்மனாகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு செல்லியம்மன் கோயில், சப்தமாதர் கோயில் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. அதனால் வடக்கு வாசல் செல்விங்கிற அந்த பேர், பட்டப்பேர், செல்லியம்மன்கிற பேரும் அந்த வடக்கு நோக்கி இருந்தது பார்த்து தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக வடக்கு பார்த்து இருக்கும். இப்போது இதுக்குள்ளேயே இருக்கிற ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் அந்த 7 மாதர்கள் யாருன்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து கோயிலை சுற்றி பார்க்கலாம். இந்த சப்த மாதர்கள் யாருன்னா ஆண் தெய்வங்களுடைய பெண் அம்சமாக பார்க்குறாங்க. முதல் சப்தமாதர் வந்து பிராமி, பிரம்மனுடைய ஒரு பெண் தெய்வம், பெண் அம்சமாக பார்க்குறாங்க. அதனால தான் பிராமின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 தலைகள் இருக்கும். அவங்க என்ன ஆயுதங்கள் வச்சுருக்காங்களோ அதே ஆயுதங்கள் இந்த மாதரும் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன வாகனங்கள் வச்சுருக்காங்களோ அதே வாகனங்கள் இவங்களும் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அன்னம் வாகனம். அடுத்த மாதர் மகேஸ்வரன், மகேஸ்வரனுடைய பெண் அம்சம் மாகேஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திரிசூலம், இது வந்து மான் மழு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பெண் உருவத்தில் இருப்பாங்க மாகேஸ்வரி. 3வது தாய் வந்து கௌமாரி. கௌமாரிங்கிறது வந்து கௌமாரம்ங்கிற முருக வழிபாட்டோட
முருகனுடைய பெண் அம்சமாக கௌமாரியை பார்க்குறாங்க. ஸோ முருகனுக்கு என்னெல்லாம் போர் இதெல்லாம் வச்சுருந்தாங்களோ அது இந்த தாயும் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மயில் வாகனமாக கௌமாரி வச்சுருக்காங்க. 4வது தெய்வம் வைஷ்ணவி, விஷ்ணுவுடைய பெண் அம்சம். அடுத்தது வந்து வாராகி, வராக அவதாரத்தோடைய பெண் அம்சமாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடெல்லாம் இப்போது இந்த காலத்தில் வாராகி வழிபாடு கொஞ்சம் அதிகமாகவே புகழ்பெற்றுட்டு வருது. 6வது தாய் இந்திராணி, இந்திரனுடைய பெண் அம்சமாக இந்த தாய் இருக்காங்க. கடைசி தாய் வந்து சாமுண்டா அப்படிங்கிற ஒரு ஆண் தெய்வத்தோட பெண் அம்சம். சில பேர் வந்து இது யமனுடைய ஒரு அம்சமாக சாமுண்டாவை பார்க்குறாங்க. அதில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ சிவனுடைய அம்சமாக இருக்கலாம், ருத்ரன் அம்சமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் சாமுண்டாங்கிற ஆண் அம்சத்துடைய பெண் அம்சமாக இந்த 7 மாதர் இருக்காங்க. இது வந்து 9ஆம் நூற்றாண்டில் தாந்திரிக் இதில் நிறையா ஊடுருவி இருந்திருக்கு. அதனால ஒரு காலத்தில் சப்தமாதர் அஷ்டமாத்திரிக்காவும் ஆயிருக்காங்க. 8வது மாத்திரிகா வந்து நரசிம்மனுடைய ஒரு அவதாரமாக எடுத்துக்கிறாங்க. சில டைம் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு தாயை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நாரசிம்மின்னு போட்டு சப்தமாதராக பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, யோகினி கல்ட் அப்படின்னு ஒரு 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 இது இருக்குது தாந்திரிக் இதில். அதில் வர்ற யோகேஸ்வரின்ற தாயை வந்து கூப்பிட்டு அதை வந்து அஷ்டமாத்திரிக்காவும் சொல்கிறாங்க. ஸோ சப்தமாத்திரிக்கா, அஷ்டமாத்திரிக்கா, சில இடத்துல நவமாத்திரிக்காவும் இருந்திருக்கு. இருந்தாலும் சப்தமாத்திரிக்காங்கிறது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற தாய் தெய்வ வழிபாடில் ரொம்ப மரபுலேயே இருக்கிறதே பழைய மரபுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சில சிறப்பு அம்சங்களை பார்த்தோம். இந்த கோயிலில் 2 முக்கியமான கல்வெட்டு இருக்குது. இது யாருடைய காலம்னு கணிக்கிறதுக்கு யூஸ்வலாக வந்து கல்வெட்டு பயன்படுத்துகிறாங்க. முதலாம் கல்வெட்டு வந்து கோப்பர கேசரி அப்படின்னு வருது. அது கோப்பர கேசரி யாருங்கிறது வந்து சரியாக சொல்ல முடியல. பட் இருந்தாலும் 2வது கல்வெட்டு வந்து பார்த்திவேந்திராதிபதி அப்படிங்கிற இதுலேயும் தொடங்கிறதுனால இந்த 2ஆம் ஆதித்தன், அதாவது ஆதித்த கரிகாலன் நம்மளுக்கு பொன்னியின் செல்வனில் தெரிஞ்ச அவருடைய காலத்தில் இருந்த இந்த தொண்டை நாட்டு ஆண்ட ஒரு குறுநில மன்னராக நம்ம அந்த பார்த்திபேந்திரவர்மன் அவருடைய கல்வெட்டு இங்கே இருக்குது. ஸோ இதையும் வச்சு கணிக்கும்போது இது முக்கால்வாசி வந்து சுந்தர சோழர் காலத்து கல்வெட்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற சோழர் கோவில்களை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சவரும் இது வந்து டெம்பிள்ஸ் ஆஃப் சுந்தரா அப்படிங்கிற இதில் தான் இது கொடுத்துருக்காரு. இப்போது அதில் ஒரு பார்த்திபேந்திரன் கல்வெட்டு நம்ம பார்க்கலாம். அதில் எப்படி வந்து அவங்க சப்தமாதர் கோயில்களுக்கு அப்படின்ற அந்த வார்த்தையும் நம்ம பார்க்கலாம், வெளிச்சேரி அப்படின்னு வந்த வார்த்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போது நான் கொஞ்சம் அந்த இதுக்காக லைட் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ தெரியுதுங்களா? ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ பார்த்திபேந்திராதிபதி மன்மர்க்கு யாண்டு 10வது புலியூர் அப்படின்னு அங்கே வருது. வெளிச்சேரி அப்படின்னு இருக்கு பாருங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம ஒன்றும் பெருசாக மாற்றலை ஊர் பேரை. வெளிச்சேரி அப்படின்னு வெளிச்சேரி மகாசபையோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மகாசபையோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்மூர் இங்கே இருக்கு பாருங்க. சப்த மாதர்களுக்கு அப்படின்னு பாருங்க. எம்மூர் சப்த இங்கே வந்து ஒரு ச இப்ப அப்படியே சேர்த்து வச்சிருக்காங்க. இத்த மா தர் கலு அப்படின்னு கூ அங்கே வருது சப்தமாதர்களுக்கு அப்படின்னு. அதாவது என்னென்னா இந்த வேளச்சேரியில் இருக்கிற மகாசபையோங்கிற ஒரு கூட்டம் வந்து அவங்க வந்து சப்தமாதர் கோயில்களுக்காக நீலதானம் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்கிற ஒரு முக்கியமான கல்வெட்டு. இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா கோயிலை புதுப்பிச்சாலும்
இந்த 2 கல்வெட்டும் ரொம்ப முக்கியமானதுன்னு கருதி அதை இந்த இடத்துல இன்றைக்கும் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி கோயில் புனரமைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்க்குறது வந்து கோப்பர கேசரி வன்மருக்கு ஆண்டு அந்த அந்த கல்வெட்டை பார்க்குறோம். இது சுந்தர சோழர் கல்வெட்டாக இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எம்மூர் காலப்படாரின்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். சோழர் கோயிலில் அம்மன் கோயில்களுக்கு படாரி அப்படின்னு சொல்லுவாங்க. படாரி அப்படின்னு எழுதியிருக்காங்க. காலப்படாரி இங்கே இருக்குது. காலப்படாரி அப்படிங்கிறதுக்கு காலப்படாரி கோயிலுக்கு இங்கே வந்து மறுபடியும் நிலம் அளித்ததா இந்த கல்வெட்டு கூறுது. சோழர் காலத்தில் இந்த கோயில்களை வந்து காலப்பிடாரி கோயில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல காலப்பிடாரிங்கிறது பொதுவாக பெண் தெய்வங்களுக்கு ஒரு கோயில் அமைச்சதாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து இந்த இடத்துல என்ன சொல்லிட்டா சப்தமாதர் கோயில்களுக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து இந்த கோயில் வந்து அந்த காலத்துலேருந்து இருந்திருக்குங்கிறதுக்கான ஒரு நிச்சயமான ப்ரூஃபை நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இதை பாதுகாத்ததுக்கு வேளச்சேரி மக்களுக்கு நம்ம நன்றி சந்திக்கிறோம். அடுத்த இடம் போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொன்னோன்னா, அருவமற்ற உருவம், அதாவது உருவம் இல்லாத வழிபாடும் இந்த கோயிலில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல தான் அந்த 7 கற்களை வச்சு வழிபடுறாங்க. இந்த ஒரு கோயிலில் தான் உருவம் இருக்குது, அருவமாகவும் வழிபடுறாங்க. இப்போது வந்து கோயிலுக்கு வந்து பாலாலயம் கட்டியிருக்காங்க, அதனால் எல்லாம் மூடியிருக்காங்க. நம்ம வந்து இன்னொரு இமேஜை எடுத்து அது உங்களுக்கு என்னன்னு காட்டுவோம். பட் அந்த 7 கல் வழிபாடு, அதாவது அந்த அந்த தெய்வங்களையே அருவமற்ற நிலையில் பண்ணது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். மயாமதம்ங்கிற ஆகம நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்தமாதர்களுக்கு கோயில் அமைக்கும் போது முதல்ல சூலம் வச்சு அந்த சூலத்தில் சக்தியை ஏற்றி மந்திரங்கள் ஓதி அந்த சக்தியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சப்தமாதர்களை அமைக்கணுங்கிறது சொல்கிறாங்க. இந்த சூலத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரு ரொம்ப ரொம்ப தாய் கோயில்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நீங்கள் எல்லா கோயில்களையும் பார்க்கலாம், சூலம் வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த தெய்வத்தோடைய சக்தி. வேளச்சேரியில் இப்படி ஒரு பழமையான கோயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்லுங்கள். எல்லோரும் ரொம்ப முக்கியமாக மரபை காப்பாற்றுவோம். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இந்த கோயிலில் கல்வெட்டை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த மாதிரி என்றைக்கு புனரமைச்சாலும் மரபையும் காப்பாற்றுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மரபு இருக்கிறது உலகத்திலேயே ஒரு சில இடங்களில் தான், அது தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம எல்லோரும் சந்தோஷப்படுவோம், அம்மனை வழிபடுவோம், எல்லாருக்கும் நல்லதும் நடக்கும். விடைபெறுகிறேன். உங்கள் குருராஜ். இன்னொரு சோழர் கோயிலில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.